நண்பர்களே, இன்று உலகெங்கிலும் உள்ள மக்கள் இந்தியாவின் தேர்தலை கேட்டு ஆச்சரியப்படுகிறார்கள். ஒரு சில வாரங்களுக்கு முன்பு நடந்து முடிந்த தேர்தலில் அதில் 650 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வாக்களித்தனர். இதன் பொருள் ஒருவேளை 65 ஆஸ்திரியாக்களுக்கு சமமானதாக இருக்கலாம். இவ்வளவு பெரிய தேர்தலினை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். தேர்தல் முடிந்து சில மணி நேரங்களில் முடிவுகள் தெளிவாக தெரிந்தது. இதுவே இந்தியாவின் எலக்டோரல் மெஷினரி மற்றும் நமது ஜனநாயகத்தின் பலம். நண்பர்களே, இந்தியாவின் இந்த தேர்தலில் நூற்றுக்கணக்கான அரசியல் கட்சிகளை சேர்ந்த 8000த்திற்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் கலந்து கொண்டனர். இந்த லெவலில் இந்த கான்டெஸ்ட் வேற்றுமை நிறைந்த ஒரு கான்டெஸ்ட். அப்பொழுதுதான் நாட்டில் பொதுமக்கள் தங்கள் ஆணையை வழங்குகிறார்கள். மற்றும் நம் நாடு என்ன ஆணையை வழங்கியுள்ளது? அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அரசாங்கத்திற்கு நாட்டில் 3வது முறையாக பணியாற்ற மேலும் ஒரு வாய்ப்பை பாரதம் வழங்கியுள்ளது. கோவிட் சகாப்தத்திற்கு பின்பு உலகம் முழுவதும் அரசியலில் உறுதியற்ற தன்மையை கண்டு கொண்டிருக்கின்றோம், இல்லையா? பெரும்பாலான நாடுகளில் அரசாங்கங்கள் உயிர் வாழ்வது எளிதானது அல்ல. மறு தேர்தலின் மூலம் மீண்டும் வருவது ஒரு வகையில் குறிப்பிடத்தக்க சவாலாக உள்ளது. இத்தகைய சூழ்நிலையில் இந்திய மக்கள் என் மீதும் எனது கட்சியான பாஜக மீதும் நம்பிக்கை வைத்துள்ளனர். இந்த மேண்டேட் இதுவும் ஒரு சான்று ஆகும். மேலும் இந்தியா ஸ்திரத்தன்மையை விரும்புகின்றது. பாரதம் தொடர்ச்சியை விரும்புகின்றது. இந்த தொடர்ச்சியானது கடந்த 10 ஆண்டுகளின் கொள்கைகள் மற்றும் திட்டங்களை பற்றியது. இந்த கண்டினியூட்டி குட் கவர்னன்ஸ் பற்றியது. இந்த கண்டினியூட்டி லட்சிய இலக்குகளுக்காக உழைக்க அர்ப்பணிப்புடன் தயாராக உள்ளது.